இன்று 4ஆம் தேதி எஸ்ஐஆர் என்ற ஒரு மிரட்டல் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கியிருக்கிறது. எஸ்ஐஆர் என்றால் என்ன? இது 2003 எஸ்ஐஆர் உடைய படிவம். எஸ்ஐஆர் எப்படி பண்ணணும், எஸ்ஐஆர்னா என்ன? 2003 தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு. இந்த தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் வெளியிட்ட உடனே இப்போ எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல போனீங்கன்னா இதை எடுத்திருக்காங்க. இதை ஏன் எடுத்தாங்க? டிரான்ஸ்பரன்சி இருக்கு, பிரதமர் சொல்ற மாதிரி டிஜிட்டல் இந்தியா அப்படின்னா இதை எதற்காக எடுக்க வேண்டும்? நீங்க கூட இப்போ வெப்சைட்ல போய் பாருங்க, எலெக்ஷன் கமிஷன்ல 2003 எஸ்ஐஆர் எங்கன்னு பார்த்தா இருக்காது. இதுல 1000 மர்மங்கள் இருக்கின்றன, ரகசியங்களும் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த எஸ்ஐஆரை மாற்றி பாஜகவிற்கு சாதகமாகவும் தேர்தல் ஆணையம் இதை செய்திருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் காப்பி நாங்கள் எல்லாருக்கும் ஒன்று கொடுக்குறோம், இதை படிச்சு பாருங்க. 2003 எஸ்ஐஆர்ல என்ன இருக்கு, இப்ப புதுசா இவங்க செய்ய போற எஸ்ஐஆர், இதைத்தான் எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் மன்றத்தில், நாடாளுமன்றத்தில், பத்திரிகையாளர் மன்றத்தில் தெளிவாக எடுத்து சொன்னார். இது எப்படிலாம் தவறு பண்றாங்க. மகாராஷ்டிராவில் எப்படி 63 லட்சம் வாக்காளர்கள் 4 மாசத்துல சேர்த்தாங்க. அந்த வாக்காளர்கள் எங்க இருக்கிறோம்? மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்களா? இல்லை, அண்டை பக்கத்து மாநிலங்கள் இருக்கிறவங்கள சேர்த்திருக்காங்க. 60 சதுரடிக்கு 600 வாக்காளர்கள், ரெஸ்டோ பார்ல வாக்காளர்கள், தாய் தந்தை பெயர் கிடையாது, முகவரி கிடையாது, அப்பா பெயர் நில், முகவரியும் நில். எப்படி இந்த வாக்குரிமை கொடுக்க முடியும்? தேர்தல் ஆணைய சட்டத்திட்டங்கள் படி குடியிருக்கும் பகுதிகளில் அந்த முகவரியில் தான் வாக்குரிமை கொடுக்க வேண்டும். ஆனால் இவர்கள் தொழில் செய்யும் இடங்களில் புதியதாக ஒரு சட்டத்தை இவர்களே தீட்டி தேர்தல் ஆணையத்தோடு சேர்த்து ரெஸ்டோ பாருக்கெல்லாம் வாக்குரிமை அளிக்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய வேதனையான விஷயம். இந்திய அளவில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை எஸ்ஐஆர் மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறார். வாக்குகளை எப்படி களவு செய்யப்படுகின்றன பற்றியும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனே சுதாரித்துக் கொண்டு தோழமை கட்சிகளுடைய கூட்டத்தை கூட்டினார். கடந்த வாரம் 2 நாட்களுக்கு முன்பு ஞாயிற்றுக்கிழமை, நேற்றைய முன்தினம் அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டி இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், ஆலோசனை தாருங்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒருமனதாக உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றம் போனவுடன் என்ன நடக்கப் போகிறது? இன்று காலையில் உச்சநீதிமன்ற நீதியரசர் கவாய் அவர்கள் ஒரு செய்தி சொல்லி, இங்க பத்திரிகைலாம் வந்திருக்கு, இங்க பாருங்க. உச்சநீதிமன்ற நீதியரசர் காலையில் உச்சநீதிமன்ற அமர்வில் உட்கார்ந்து நாடு முழுவதும் தீர்ப்பாயங்களுக்கு ஒரே மாதிரியான நியமன விதிகள் கொண்டு வந்ததற்கு எதிரான வழக்கில் மனுதாரர் விசாரணை முடிந்த நிலையில், விசாரணை முடிஞ்சு போச்சு, தீர்ப்பாயம் எப்படி இந்த தேசத்தில் இருக்கணும் அப்படின்னு. ஆனா இவர் விசாரிக்க கூடாது, இவர் தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னுட்டு உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் கொண்டவர்கள் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு அரசு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாரு? அரசுக்கு எதிரான வழக்கை என் தலைமையில் அமர்வு விசாரிப்பதை ஒன்றிய அரசு விரும்பவில்லை. நீதி பரிபாலனங்கள் எப்படி இருக்கின்றத பத்திரிகையாளர்கள் நீங்களே மக்கள்கிட்ட சொல்லுங்க. இரண்டாவது, இந்த எஸ்ஐஆரில் தமிழ்நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வேண்டுகோள் விடுப்பதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல எதற்காக கடமைப்பட்டு இருக்கிறோம் என்றால், ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8. ஃபார்ம் 6 புதியதாக வாக்காளர்கள் சேர வேண்டும் என்று மனு கொடுப்பது. ஃபார்ம் 7
ஃபார்ம் 7 நாங்கள் குடிமாற்றம் செய்கிறோம், முகவரியை மாற்றுகிறோம், இந்த பூத்துல இருந்து நான் இன்னொரு பூத்துக்கு குடிபெயர்ந்திருக்கேன், என்னுடைய வாக்கை அங்கே மாற்றி கொடுங்கன்றதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபார்ம் 7. ஃபார்ம் 8 இறந்து போனால் டெலீட் செய்வது. ஆனால் இது எல்லாம் முடிஞ்ச பேர் கூட ஒரு சக்தி டெல்லியிலிருந்து தீர்மானிக்கிறது. எப்படி பாஸ்வேர்டு எலெக்ஷன் கமிஷனில் பத்திரமா இருக்கோம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு முன்னுதாரணம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவாக எப்படி எப்படிலாம் இந்த வாக்குகளை திருடுறாங்க, ஓட் சோரி கோட் சோரி என்று நாங்கள் இப்போ நடத்தினோம். இந்த வாக்குகள் திருடப்படுவதற்கு பல முன்னுதாரணங்களை சொல்லியிருந்தார். அறிவியல் பூர்வமாக ஆதாரபூர்வமாக ஆதாரத்தோடு உண்மையை சொன்னார். கர்நாடகாவில் ஹாலந்துன்னு ஒரு தொகுதி இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல 618 ஓட்டு, 3 முறை பாஜக எம்எல்ஏவா இருந்தவர் சுபாஷ் கட்டாஃபூர் அப்படின்னு. அவருடைய தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏ வெற்றி பெறுகிறார், பிஆர் பாட்டீல். ஆனால் அங்கே என்ன நடந்தது? ஹாலந்து தொகுதியில் 6018 ஓட்டை எடுக்கணும். அது காங்கிரஸ் ஓட்டு, மைனாரிட்டி ஓட், ஷெட்யூல்டு மக்களுடைய ஓட்டு. அதை முயற்சி பண்றாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு வழக்கு தொடர்ந்து காவல்துறை விசாரணையில் அந்த ஐபி அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னா, பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், வேட்பாளராக இருப்பவர் சுபாஷ் கட்டாக் அவருடைய வீட்டில் இருக்கு. அவருடைய மகனையும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டையும் சம்மன் கொடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களே கவனமாக இருங்கள். வாக்கதிகாரம் என்பது உங்களுடைய உரிமை. வாக்குரிமையை பிறர் நம்மிடமிருந்து பிடுங்க வேண்டும், அதை அழிக்க வேண்டும் நினைத்தால் அனுமதிக்க கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டோம், விசாரணை முடிஞ்சு போச்சுன்னு இருக்கக்கூடாது. மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அனைத்து கட்சி சார்பாகவும் தனித்தனியாகவும் நாட இருக்கிறார்கள். இருந்த போதிலும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்க ஃபார்ம் கொடுத்துட்டு நம்ம பேரை ஏற்றிடுவாங்க நம்பிக்கையோடு வந்துட்டீங்கன்னா அதை எடுப்பார்கள். அந்த பெயரை அவர்களுக்கு வேண்டியமான பெயரை சேர்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் ஹாலந்து தொகுதியில் நடந்த சம்பவம். இந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் பேரியக்கம் கேட்டுக்கொள்ளுகிறது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மாவட்டந்தோறும் ஒரு வார் ரூம், எஸ்ஐஆருக்கு என்று ஒரு வார் ரூம் துவக்க இருக்கிறோம். தலைமை இடத்திலும் சென்ட்ரலைஸ்டு வார் ரூம் எஸ்ஐஆருக்காக ஒன்று துவக்க இருக்கிறோம். எங்களுடைய பணி, மாவட்ட தலைவருடைய பணி என்னவென்றால், இந்த யார் யாரெல்லாம் புதியதாக வாக்குகள் சேர்க்கிறார்கள், எவ்வளவு பேர் ஃபார்ம் 6ல சேர்றாங்க, எவ்வளவு பேர் ஃபார்ம் 7ல டிரான்ஸ்ஃபர் கேட்குறாங்க, ஃபார்ம் 8ல எவ்வளவு டெலீட் பண்ணது, இது முடிந்த பிறகு இது சரியான முறையில் வெப்சைட்ல ஏத்துறாங்களா இல்லை அழிச்சிட்டாங்களா, வேற பேரை கொண்டு வருவாங்களா, எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த பத்திரிகை சந்திப்பு வாயிலாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டுகோளையும், எச்சரிக்கையாக இருங்கள், உங்களுடைய வாக்குரிமை, உங்களுடைய வாக்கதிகாரத்தை யாரும் பறிப்பதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது என்ற வேண்டுகோளை வைக்கிறோம். இப்பொழுது இந்த 2003 நடந்த எஸ்ஐஆரை பற்றியும் அவர்கள் சொல்லியிருக்க உண்மைக்கு புறமான செய்தியை பற்றி ஒரு 2 நிமிஷத்தில் காணொலி மூலமாக உங்களுக்கு காட்ட இருக்கிறோம், பார்க்கலாம். இந்தியா 25 சரியா இருக்கு அப்படின்னா சரியா இல்ல, தேர்தல் ஆணையம் பொய் சொல்லுகிறது. மேல போங்க. 21 நாட்களில் கணக்கெடுப்பு படிவங்கள் எதுவும் நிரப்பப்படவில்லை, மக்களுக்கு எந்த காலக்கெடுவும் வழங்கப்படவில்லை. இது முதல் பொய். இரண்டாவது, வீடு வீடாக சென்று இந்த படிவத்தை நிரப்பவும், பழைய வாக்காளர் பட்டியலில் ஏதேனும் திருத்தங்களை செய்து இறுதியில் வீட்டு தலைவரின் கையொப்பத்தை பெறவும். இது இரண்டு. அடுத்தது நெக்ஸ்ட், தமிழ்ல போயிடலாமா? இதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கு பாருங்க. 2003ல the electoral roll special division of intensive nature with reference number 211/2003 as
qualifying date, final guidelines. The Commission has since ordered special revision of an intensive nature with reference to 1st January 2003 as a qualifying date. The special revision shall entail house-to-house verification using the existing roles as a base. For the purpose of existing roles shall be integrated and printed on preliminary list form D ECI per 013 specimen annexer 1. Next. இந்த 2003 4 ஆவணங்கள் மட்டுமே நாங்கள் 11ஐ வழங்குகிறோம். முன்னாடி 2003 4 இப்ப 11. யாரிடம் எந்த ஆவணங்களும் கேட்கப்படவில்லை 2003. சந்தேகத்துக்குரிய வயது வசூலிப்பதற்கான ஆவணங்கள் மட்டுமே சொல்றாங்க. அடுத்தது 10/15 அதுக்கு ப்ரூஃப் 10/15 அல்லது பக்கம் 7 ஹவுஸ் டு ஹவுஸ் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் 2003. அவர் என்ன சொல்றாரு, கமிஷன் தேர்தல் கமிஷன் 2003 இதேமாதிரி நடந்திருக்கு. 2003 நடந்ததுதான் 25 பண்றோம், அதுக்கு எதுவும் மாற்றங்கள் இல்லை அப்படின்றார். அதுக்கு எதுவும் மாற்றங்கள் இல்லைன்னா யார் 2003 நடந்த SIR கைட்லைன்ஸை வெப்சைட்ல இருந்து நீங்க டெலீட் பண்ணிக்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருந்தது. இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. இப்போ நமக்கு இந்த தரவுகள் கிடைச்சது. 2003 கைட்லைன்ஸ் கிடைச்சிச்சு. இப்போ அதுக்கு இருக்கும் ஒப்பிட்டு பார்த்தா எவ்வளவு பொய்களை சொல்லுகிறார். 2003 கைட்லைன்ஸ் வேற, இவருடைய வசதிக்காக இப்போ கொண்டு வந்தது 27 கைட்லைன்ஸ் வேற. 10/15 உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியிருக்கோம் ஒரு காப்பி, அதை படிச்சீங்கன்னா தெரியும். ஹவுஸ் டு ஹவுஸ் வெரிஃபிகேஷன். ஈச் enumerator and supervisor should be given identity card specimen annexer 3 by the ERO, which should be displayed on the person while on duty. B. Each enumerator will be supplied with a list of house numbers along with a sketch map of the area which is required to cover for enumeration together with the preliminary list. A copy of the sketch map of the polling station located at the area given to the enumerator must be carefully preserved by the ERO as permanent record after the enumeration is over. இதெல்லாம் நீங்க அப்படியே பாத்துங்க பிரிண்ட் எடுங்க. நெக்ஸ்ட் மூன்றாவது போய் என்ன சொல்றாங்கன்னா 2003 வாக்காளர்கள் குடியுரிமை சரிபார்க்கப்பட்டது என்றார். எலெக்ஷன் கமிஷன் கோரிக்கை 2025. 2003 யதார்த்தம் என்னன்னா குடியுரிமை சரிபார்ப்பு எதுவும் செய்யப்படவில்லை. ஆனா எவ்வளவு பேர் சொல்றாங்க பாருங்க, 2003 குடியுரிமை சரிபார்க்கப்பட்டதா. இந்த NRC கொண்டு வந்தது எப்போ? இவன் ஆட்சி வந்த பிறகு. அது முன்னாடி இருந்துச்சு. CAA எப்ப இவங்க விதமாக கொண்டு வந்தாங்க? ஆனா 2003 குடியுரிமை சரிபார்க்கப்பட்டது போய் சொல்றாங்க. ஆனா 2003 இந்த கைட்லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா குடியுரிமை சரிபார்ப்பது எதுவும் செய்யப்படவில்லை. கணக்கெடுப்பாளர்கள் குடியுரிமையை தீர்மானிக்க முடியாது, அவர்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா 2003 பட்டியல் குடியுரிமை சரிபார்ப்பு 2003க்கு பிந்தைய வாக்காளர் நிரூபிக்க வேண்டும். இது எல்லாமே உண்மைக்கு புறமானது. 2003 SIR பாருங்க, 2025 SIR பாருங்க. 2003 SIR நீங்க எல்லாம் பார்க்க கூடாது, நாமெல்லாம் பார்க்க கூடாது என்பதற்காக தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதுல இருந்து டெலீட் பண்ணிட்டாங்க. யாருமே கிடைக்க கூடாது. கிடைச்சா படிச்சு பார்த்து கம்பாரிசத்தை தேர்தல் ஆணையம் பொய் சொல்லுகிறது என்பதை நான் கண்டுபிடிச்சேன். நெக்ஸ்ட் 10/32 படிங்க அல்லது பக்கம் 11. இதுல கிளியரா எல்லாமே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்றிலிருந்து அதே 11 ஆவணங்கள் என்று ஈசி சொல்லுது. ஆனா 11இல் 9 குடியுரிமை சான்று இல்லை. பாஸ்போர்ட் மற்றும் பிறப்பு சான்றுகளை மட்டுமே தகுதி பெறுகின்றன. ஆதார், ரேஷன், பேன் போன்றவை குடியுரிமை சான்று இல்லை. நேற்று செல்லுபடியானதை இன்று ஏன் செல்லத்தக்காது சொல்லணும். 2003 இதெல்லாம் மேண்டேட், இதெல்லாம் செல்லும். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, இதெல்லாம் செல்லாது, எங்களுக்கு குடியுரிமை சான்றிதழ் வேணும்னு இப்போ ஒரு NRC புதுசா மறைமுகமா நடைமுறைப்படுத்த துடிக்கிறாங்க. முன்பு இருந்த அதே 11 ஆவணங்கள் என்று ஈசி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லுகிறது.
ஏன் செல்லாத்தக்கதாக வேண்டும் என்று எலெக்ஷன் கமிஷன் கோரிக்கை. மக்கள் இதை கூர்ந்து எதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும், கவனிக்க வேண்டும். அடுத்தது அடிப்படை மாற்றம். வாக்காளர்கள் பொறுப்பு. 75 ஆண்டுகளாக அரசாங்கம் உங்கள் வீட்டில் வந்தது, உங்கள் பெயரை எழுதியது. எஸ்ஐஆர் 75 வரலாற்றில் முதல் முறையாக உங்கள் பொறுப்பு காலக்கெடுவின்படி படிவத்தை நிரப்பும் அல்லது உங்கள் பெயர் தானாகவே வெட்டப்படும். அறிவிப்பு இல்லை, விசாரணை இல்லை, மேல்முறையீடு கிடையாது. ஒரு அறிவிப்பு செய்ய மாட்டாங்க, ஒரு என்கொயரி பண்ண மாட்டாங்க, ஒரு அப்ளைட் அத்தாரிட்டியும் அதுக்கு மேல்முறையீடு கிடையாது. முடிவு 5 to 10% வாக்காளர்கள் விலக்கப்பட்டுள்ளனர். ஏழைகள், பெண்கள், கிராமப்புறம், குறைந்த கல்வி அறிவு பெற்றவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். இதுதான் 25க்கு இப்போ இருக்கிறது. தமிழ்நாடு புலம்பெயர்ந்த வாக்காளர்களுக்கு உண்டு. தமிழ்நாடு 6.3 கோடி வாக்காளர்கள் பிளஸ் 3.5 lakhs மாநிலங்களுக்கிடையே குடியேறியவர்கள், மைக்ரேஷன் லேபரர்ஸ். முக்கிய பகுதிகளில் 5.10 வாக்காளர்கள் அதிகரிப்பு சாத்தியம். இவங்க சேர்த்துவாங்க, யாரை சேர்க்கணும் யாரை எடுக்கணும்ன்றத முடிவு பண்ணணும். அடுத்து தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர் ஆதார மதிப்பீடு. மக்கள் தொகை கணக்குகள் 2011 34.88 லட்சம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 25ல 35 லட்சம். தொழிலாளர்கள் அவங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா 3.5 மில்லியன். பீகார், உத்தரப்பிரதேஷ், ஒடிசா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம் இதெல்லாம் பாஜகவுடைய கோட்டை என்று சொல்ற இடத்துல இவங்க மைக்ரண்ட் லேபர் இருக்காங்க. இது வந்து நம்ம லேபர் டிபார்ட்மெண்ட்டுடைய கணக்கு. இப்போ அவங்க வந்து ஈஸ்ராம் ஒரு போர்ட்டல் வச்சிருக்காங்க. அந்த ஈஸ்ராம் போர்ட்டல் இருக்கா போடுங்க, எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. 35 லட்சம் ஈஸ்ராம் போர்ட்டல் இருக்கு. ஈஸ்ராம் போர்ட்டல் சரி, ஈஸ்ராம் போர்ட்டல் போய் பாத்தீங்கன்னா 1 கோடி பேருக்கு நான் சொல்றாங்க புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அப்படின்னா ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க 65-70 லட்சத்துக்கு 1 கோடி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களையோ வேறு மாநிலத்தை வாக்காளர்களாக இங்கு சேர்க்க வேண்டும். அடுத்து இது ராஜ்யசபாவில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் லேபர் டிபார்ட்மெண்ட் தரவுகள் என்ன, நீங்க வச்சிருக்கிற தரவுகள் என்ன. அதுலயே பாத்தீங்கன்னா ஈஸ்ராம் போர்ட்டல் இருக்கிறதுக்கும் யூனியன் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்றதுக்கும் மைக்ரண்ட் லேபர் தமிழ்நாடு பண்றதுக்கு ஏறக்குறைய 60-70 லட்சம் வித்தியாசம் இருக்கிறது. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்தோர் வாக்களிப்பதை எஸ்ஐஆர் செயல்படுத்துகிறது. தகுதி 6 மாதங்கள் கண்கள், சான்றிதழ், ஆதார், ரேஷன் முதலியன. சொந்த மாநில வாக்காளர் அடையாள அட்டையை நீக்க வேண்டும். தமிழ்நாடு எஸ்ஐஆர் கட்டம் நவம்பர் 25 தொடங்குகிறது. இலக்கு பகுதிகள் கோயம்புத்தூர், திருப்பூர், சென்னை. இங்கதான் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நிறைய பேர் மைக்ரண்ட் லேபர் வந்திருக்காங்க. இவர்களை வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியல் நடக்க போகிறது. அடுத்தது வாக்களிப்பு. ஆனால் எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் வாக்களிக்க உரிமைகள் வட இந்திய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களா, யாரை அழைத்து வரப்போகிறார்கள் என்று கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல 2021 தேர்தல் நடந்துச்சு. வானதி சீனிவாசன் அவர்கள் பாஜக, கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம். 53,209 வாக்குகள் வானதி சீனிவாசன் பெற்று பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க. 51,481 வாக்குகள் பெற்று திரு கமலஹாசன் மக்கள் நீதி மையத்துடைய வேட்பாளர் தோல்வி அடைந்திருக்கிறார். வித்தியாசம் பாருங்க, 33.5 34.6 ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 1000 சில வாக்குகள். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இந்த தேர்தலை முடிவு செய்திருக்கிறார்கள். இதுல என்ன உண்மை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஃபெமிலியர் சிம்பிள் வந்து காட்சா தாமரையா, இதற்காக இது வந்து அரசியல் தாக்கல் செய்த கட்சிகள். புதிய வாக்காளர்கள் 7 லட்சம் குறைவு, நடுத்தரம் 17.5, அதிகம் 28 லட்சம், 30.40. பாஜக ஆதாயங்கள் கோவையில் 2021 1728 வாக்குகள் முதலிடம். இந்த மக்கள் பிரதிநிதி சட்டம் 1951 கீழ் எந்த நியாயமும் இல்லை. இந்த மக்கள் பிரதிநிதி சட்டத்தின் கீழ் வருவது. ஆகவே முரட்டுத்தனமான இந்த செயல்முறை வழிகாட்டுதல் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்,
கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. புகார் கொடுத்தோம்னா நிராகரிச்சிருவாங்க. பீகார் எஸ்ஐஆர் எப்படி நடந்ததோ அதை வந்து பீகார் எஸ்ஐஆர் மோசடி என்று எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்வது வெளிப்படைத்தன்மை இல்லை, பொறுப்பு கூறல் இல்லை. உச்சநீதிமன்ற வழக்கு நிலுவையில் உள்ளது. நிலுவையில் இருந்தால் பரவாயில்ல, தமிழ்நாட்டில் இப்போ கொண்டு வராங்க. பருவகால மழை, 1 மாத இடைவெளி, இது எல்லாத்தையும் மனதில் எதுவும் வைக்காம முரட்டுத்தனமான இந்த செயலை நடைமுறைப்படுத்த துடித்து கொண்டிருக்கிறார்கள். எஸ்ஐஆர் 2003 மாடலை பின்பற்றுவோம் அல்லது எஸ்ஐஆர் நாங்கள் என்ன சொல்றோம்? நாகேஷ்குமார் தேர்தல் தலைமை ஆணையர் சொல்றாரு 2003 தான் நாங்கள் செய்யறோம் அப்படின்னா 2003 இருக்கிறத நடைமுறைப்படுத்துன்னு சொல்றோம். 2003 இருந்த நடைமுறை 2025 இல்லை. நீங்க உண்மைக்கு புறமான செய்தியை சொல்றீங்கன்னா நாங்கள் இவ்வளவு பெரிய ஒப்பீடு சொல்றாங்க. எஸ்ஐஆர் நிறுத்தணும் இல்லை நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு பண்ணியிருக்கிறார். ஏறக்குறைய 45 கட்சிகளுக்கு எல்லோரும் அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எல்லாம் பீகாரை போல பெரும் ஒதுக்கீட்டு தடை வரும். சிவில் சமூகம் பிளஸ் கட்சிகளுடன் கலந்து யோசித்து ஈஸியை சர்வேகள் முடிவு கொண்டு வருவதற்கும் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. நெக்ஸ்ட்